அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன அப்படின்னா நேத்தையோடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அத்தஹியாத்துல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா நேற்று நம்ம வந்து பரக்காத்து வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அஸ்ஸலாமுலேருந்து ரசூலுகு வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா அஸ்ஸலாமுக்கு நம்ம நேற்றே மீனிங் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா சாந்தி உண்டாகட்டும், அதாவது அஸ்ஸலாமு அப்படின்னா சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி முகமது நபி மீது சாந்தி உண்டாகட்டும் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதே அஸ்ஸலாமுக்கு சாந்தி உண்டாகட்டும் தான் அர்த்தம். அஸ்ஸலாமு அப்படின்னாலே சாந்தி என்று பொருள். ஓகேவா, சாந்தி அமைதி என்று பொருள். அதான் நம்ம இதுலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்லாம் நம்ம சொல்கிறோன்னா இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அஸ்ஸலாமுனா அமைதி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அலைனா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அலைனா அப்படின்னா அலா ப்ளஸ் நா என்று பிரிகிறது. அலா ப்ளஸ் நா, அலா ப்ளஸ் நா என்று பிரியும். ஓகேவா, அலானா நம்ம பார்த்தோம் நேத்தே மீது என்று பொருள். நா அப்படின்னா எங்கள், எங்கள் மீது, எங்கள் மீதும் எங்கள் மீது என்ன அப்படின்னா சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்கிறோம். அப்போ அஸ்ஸலாமு அலைனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இன்னும் அலா, இந்த வாங்கிறது இந்த அஸ்ஸலாமுவை குறிக்கி. சரியா, இந்த அஸ்ஸலாமு வந்து இந்த அஸ்ஸலாமு அலைனாக்கு சொந்தம். ஓகேவா, அலைனாக்கும் சொந்தம். அலா இபாதில்லாஹி சுவாலிஹினுக்கும் இந்த அஸ்ஸலாமுங்கிற வார்த்தை சொந்தமாகும். அதனால தான் இந்த வா போட்டு அதுலேருந்து அதோட கண்டினியூஸாக என்ன செய்கிறாங்க, இணைக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இன்னும் அலா மீது, யார் மீது என்றால் இபாதி அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். எப்படிப்பட்ட அடியார்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹி, நேற்றே சொன்னேன் அல்லாஹின்னு வந்திருக்குன்னா அது அல்லாஹ்வுடையன்னு அர்த்தம். கசர், அல்லாஹிக்கு கசர் வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய உரிமை குறிக்கின்னு அர்த்தம். ஓகேவா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதும் என்ன அப்படின்னா எங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். அந்த இபாதி அப்படின்னாலே எதுலேருந்து வந்ததுன்னு பார்ப்போம். இபாதத்தும்பாங்க நம்ம ஊரில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இபாதத்தான ஆள் அப்படிம்பாங்க. ஒரு தொழுகையாளி பார்த்துட்டு இபாதத்தான ஆளும்பாங்க. அந்த இபாதத்துங்கிற இது என்னென்னா இபாதியிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இபாதி என்றாலே அடியார், இவர் வந்து ஒரு அடியார் அப்படிங்கிறதுக்கு இபாதத்தான ஆள் அப்படிங்கிறாங்க. அதே அல்லாஹ்வுடைய அடியார். எப்படிப்பட்ட அடியார்? அஸ்வாலிஹீன, நல்லடியார்கள். இப்போ வந்து சாலிகான குழந்தை வேணும் துவா செய்வாங்க, சாலிகான பிள்ளையாக வரணும்பாங்க. அப்போ அந்த சாலிஹ் அப்படிங்கிற அர்த்தம்லாம் என்ன அப்படின்னா நல்லவர்கள், நல்லது அப்படின்னு அர்த்தம். நல்லது அப்படின்னு அர்த்தம். நல்ல குழந்தை, நல்ல அடியார், அந்த மாதிரி அர்த்தத்தை குறிக்கும். அப்போ சாலிஹீன அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம், அதாவது ஒரு பன்மையை குறிக்கும். பல மக்களை சொல்கிற மாதிரி, நல்லவர்களை சொல்கிற மாதிரி. அப்போ அல்லாஹ்வுடைய பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் மீதும் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அப்போ அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும், இன்னும் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் இருக்காக. இது பன்மையாக கொண்டு வரணும். இபாதில்லாஹி சுவாலிஹின் வந்து பன்மையாக வரும். பல பேரை சொல்கிற மாதிரி வரணும். அடியார்கள் மீதும், நல்ல அடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதோட ஒரு சென்டென்ஸ் என்ன செஞ்சது, முடிஞ்சது. அதுக்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் என்னென்னா அஷ்ஹது, நான் நம்புகிறேன், நம்புகிறேன். அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு, அதாவது ஒரு இணைப்பு சொல் என்பார்கள். தமிழில் இணைப்பு சொல் என்பார்கள். இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது என்ற அப்படின்ட்டு ஒரு வார்த்தை, இக்கு, என்ற, அந்த மாதிரி வார்த்தையோட கோர்வைக்கு தக்கன வச்சுக்கலாம். அதாவது இங்கிலீஷில் என்னென்னா தட் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அஷ்ஹது, நான் நம்புகிறேன், லா இலாஹா, லா இல்லை என்று நம்புகிறேன். லானா இல்லை என்று பொருள். இலாஹ அப்படின்னா கடவுள் இல்லை என்று நம்புகிறேன். இல்லா தவிர, எதை தவிர? அல்லாவை தவிர கடவுள் இல்லை என்று என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன், சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அஷ்ஹது அப்படின்னா நான் நம்புகிறேன் என்று பொருள். ஓகேவா, இப்போ நான் அஷ்ஹதுக்கு வந்து மீனிங் சொல்லலை. அஷ்ஹதுனா நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அஷ்ஹது அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஷஹத அப்படின்னா நம்பினான் என்று அர்த்தம். நம்பினான் என்று நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில் சொல்லுவோம்.
அஷ்ஹது அதுலேருந்து தான் வந்தது. அஷ்ஹது அஷ்ஹது அஷ்ஹது. ஓகே. நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். அதாவது நிகழ்காலத்தில் இதை வந்து நம்ம சொல்லணும். ஓகே ஓகே. அஷ்ஹது அஷ்ஹது நான் நம்புகிறேன். அல்லா இலாஹா வணக்கத்துக்குரியவன். லா இலாஹா வணக்கத்துக்குரியவன். இல்லல்லாஹ் அல்லாவே தவிர. இங்கேருந்து வாங்க. எப்படின்னா அஷ்ஹது நான் நம்புகிறேன். அல்லாஹ் இல்லை அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் என்று அல்லது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் சாட்சி கூறுகிறேன். நான் என்ன செய்கிறேன் நம்புகிறேன். இன்னும் இன்னும் இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ். இன்னும் அஷ்ஹது நான் நம்புகிறேன். இதை நம்புகிறேன். உறுதியாக நம்புகிறேன். உறுதியாக எப்படி நம்புகிறேன் என்றால் உறுதியாக நம்புகிறேன். உறுதியாக நம்புகிறேன். சாரி, நான் அடுத்த இதில் எழுதுகிறேன். உறுதியாக நம்புகிறேன். அப்புறம் இது ரெண்டுமே என்னென்னா உறுதியை குறிக்கிறதுக்காக ஒரு செர்டைனிட்டியை குறிக்கும். உறுதியை குறிக்கும். அதாவது நிச்சயமாக என்று பொருள்படும். நிச்சயமாக, உறுதியாக, நிச்சயமாக. ஓகே, நிச்சயமாக என்று பொருள்படும். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான். அஷ்ஹது இன்னும் நான் நம்புகிறேன். உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி என்று நம்புகிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நம்புகிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி கூறுகிறேன். எப்படி அப்துஹு அவனுடைய அடியார் என்று. யாருடைய அடியார்? அல்லாஹ்வுடைய அடியார். இந்த ஹூ வந்து இந்த அல்லாஹியோட சேரும். ஓகே, நம்ம நேரத்தே பார்த்தோம் இல்லையா, அல்லாஹி அதெல்லாம் அந்த அல்லாஹியோட சேரும். இபாதில்லாஹின்னு பார்த்தோமா, அதோட சேரும். அவனுடைய அல்லாவை குறிக்கும். அல்லாஹ்வுடைய அடியார் என்றும், அல்லாஹ்வுடைய அப்துனா நம்ம ஆல்ரெடி இபாதினா நம்ம அடியார் பார்த்தோம். அதே போல் அப்துனாலும் என்னது அடியார். அப்துல்லாஹ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அப்துல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லாஹ்க்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அப்து என்றாலே அப்து அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமை என்று அர்த்தம். அவனுடைய அடியார் என்றும் அவனுடைய அடியார் என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியார் என்றும். இன்னும் ரசூலுஹு அவனுடைய தூதர் என்றும். ரசூல் அப்படின்னா தூதர் என்று பொருள். ரசூல் என்றால் தூதர் என்று பொருள். ஹூ அப்படின்னா அவனுடையனா அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் என்ன செய்கிறேன் உறுதியாக நம்புகிறேன். இதோட இந்த சென்டென்ஸ் முடியுது. ஓகே, நம்ம வந்து இதோட ஃபுல் இதையும் வந்து பார்க்கலாம், மீனிங்கையும் பார்க்கலாம். ஓகே, நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நாம் அத்தஹியாத்துலேருந்து வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வரைக்கும் மீனிங் பார்த்தோம். இன்றைக்கி அஸ்ஸலாமுனா நம்ம பார்த்தோம், சாந்தி, அமைதி, பீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. அலைனா அப்படின்னா எங்கள் மீது, பி அப்பானஸ். அடுத்து வாலா, வேனா அண்டு அப்பா, மேலும் மீதும் அப்படின்னு அர்த்தம். வாலானா மீது, ஸோ அப்பான். ஓகே, அடுத்து இபாதி அப்படின்னா சர்வன்ட்ஸ், அடியார்கள் என்று பொருள். அல்லாஹி அப்படின்னா அல்லாவின். ஓகே, சுவாலிஹீன அப்படின்னா நல்லவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது ரைட்டியஸ் அப்படின்னா ஒரு நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம். அஷ்ஹது அப்படின்னா ஐ பியர் விட்னஸ், நான் சாட்சி கூறுகிறேன், நான் நம்புகிறேன். அல்லா இலாஹ இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நம்புகிறேன். தெர் இஸ் நோ காட், இல்லானா எக்ஸப்ட் தவிர அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாரை தவிர அப்படின்ட்டு பார்க்கலாம். யாரை தவிர என்றால் அல்லாவை தவிர. இன்னும் அஷ்ஹது ஐ பியர். ஓகே, அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ தேட் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். நிச்சயமாக, செர்டைன்லி உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓகே, அப்துஹு அப்படின்னா அவனுடைய அடியான், ஹீஸ் சர்வெண்ட்.
ஹிஸ் சர்வன் அவனுடைய அடியான், வரசூலுகு இன்னும் அவனுடைய தூதர் அப்படின்னு, இன்னும் அவனுடைய தூதர், ஹிஸ் மெசஞ்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்படி தான் வரும். இன்றைக்கி நம்ம இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து இதை படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு